வழக்கம் போல் இந்த சைபர் கிரைம் பார்த்தா உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் ஒரு வாட்டி சொல்கிறோம், இந்த சோஷியல் மீடியா இந்த அது மூலியமாக தான் சைபர் கிரிமினல்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து அவங்களுடைய வலைக்குள்ளே இழுக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கேஸில் இந்த ராஜ்குமார்னு சொல்லிட்டு லாஸ்பேட்டக்காரு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் அதில் வந்து 54 லட்சம் வந்து பதிவு போயிடுதுன்னு சொல்லிட்டு அப்போ அவரை விசாரிக்கக்குள்ள அவர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாரு. அதை கிளிக் பண்ணி இவரோட டீட்டெயிலை பதிகிறாரு. அதை பேஸ் பண்ணி இவரை வாட்ஸ்அப்பில் கூப்பிடுறாங்க. வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணக்குள்ள இவரை வந்து அழகாக இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் இவர் வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறான்னு இவர் செலக்ட் பண்ணிட்ட பிறகு இவரை வந்து டெலிகிராம் லிங்கில் கூப்பிடுறாங்க உள்ள. அந்த டெலிகிராம் சாட்டிங்கில் வந்து இவருக்கு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் லிங்க் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்கன்றதை அவர் பார்க்கறதுக்கும் அவருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை பார்க்கறதுக்காகவும் அந்த ஒரு ஸ்க்ரீன் அது தனி ஒரு லிங்க் அது. ஸோ இதில் அதை பார்த்துட்டு அவன் நம்பி என்ன பண்ணுறாரு, இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வாட்டி 18 தடவை பணம் போடுறாரு. அதோட டோட்டல் கவுண்ட் தான் வந்து 54 லட்சம். அதுக்கப்புறம் வந்து அந்த பணம் எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. எடுக்க பார்க்கக்குள்ளதான் அவருக்கு அந்த தெரியுது ஆள் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்மகிட்ட புகார் வந்து நம்ம பார்க்குறோம். அவர் போட்டது மொத்தம் 3 அக்கௌண்ட்ல போடுறாரு. அந்த 3 அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்கு. அந்த 3 அக்கௌண்ட்லேருந்து இவர் வந்து ஒரு 18-20 வாட்டி போட்ட அக்கௌண்ட் வந்து ஒரு 18 லேயருக்கு வந்து தனி கிராஸ் ஆகி போகுது. இவர் புகார் கொடுத்த ஓட்டே நம்ம வந்து என்சிஆர்பி போர்ட்டலில் பதிஞ்சிட்டோம். பட் டிரான்சாக்ஷனில் வந்து எதுவும் பேலன்ஸ் இல்லை, எல்லா பணம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டருடைய கேஒய்சி மற்றதெல்லாம் எடுத்து அப்புறம் அந்த சைபர் ஐ4 டூல்ஸ் யூஸ் பண்ணி அக்யூஸ்ட் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி அசாமுக்கு போனோம். அசாமில் போக்குள்ள பார்த்தா அங்கே அசாமில் அந்த பர்டிகுலர் வில்லேஜில் வந்து அது ஒரு என்னது அந்த ஊரே வந்து அந்த தொழில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஒரு வாட்டி இப்போ ஆளை பிடிக்கிறோம். அது அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் தம்பி இதை இப்போ பிடிச்சோம். இதில் என்னன்னா அண்ணன் வந்து தம்பி வந்து அந்த அக்கௌண்ட் வச்சு அவர் ஏமாத்துறாரு. தம்பியோட சிம் கார்டை யூஸ் பண்ணி பணம் டிரான்சாக்ஷன் பண்றாரு. அப்பாவோட மொபைல் யூஸ் பண்ணி இந்த விக்டிம் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் வந்து ஏமாத்தி பேங்க் டீட்டெயில்ஸு எவ்வளோ பணம் போடுறீங்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்குறாங்க. அதே ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி அது வந்து ஓடுது. இப்போ தற்போதைக்கு நாங்கள் பிடிக்க போனதுல இவர் அண்ணங்காரம் மட்டும் தான் பிடிச்சோம். மற்றவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ யாரை தப்பிச்சு வாங்களோ அவங்கள பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குன்னு வந்து என்சிஆர்பி போர்ட்டல் கிரைம் மேக்கில் வந்து வாண்டட் அக்யூஸ் நம்ம வந்து வெப்சைட்டில் இப்போ பப்ளிஷ் பண்ணுறோம். அது அலர்ட் கிரியேட் பண்ணுறோம். ஐ4சிலையும் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். அசாம் சைபர் செல்லு அசாம் போலீஸ்லையும் வந்து நம்ம டைப் பண்ணுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஏன்னா நம்ம ரேஞ்சுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பேச முடியும். எஸ்எஸ்பி தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி அசாமில் வந்து நம்ம ஒரு பெரிய கும்பலா கூடி அந்த ஒரு அக்யூஸ் தப்பிக்க வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து எஸ்எஸ்பி தான் இன்டர்வியூ பண்ணி அங்கே இருக்கிற அசாம் போலீஸ்கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம டீமுக்கு ஒரு சப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி இந்த இப்போ பிடிப்பட்ட குற்றவாளியை வந்து ஒரு சப்போர்ட்டில் பிடிச்சி வந்ததே வந்து ஒரு பெரிய சாதனை. இன்னும் மீதி இருக்கிற குற்றவாளியும் வந்து கூட விரைவில் நம்ம பிடிப்போம். இன்னொன்று அவர் பேங்க் அக்கௌண்ட் பிரகாரம் எவ்வளோ பணம் போயிருக்குது, அதில் இன்னும் எவ்வளோ வந்து நம்ம ரெக்கவரி பண்ண முடியுன்றது வந்து ஃபர்தர் அனாலிசிஸ் தான் நமக்கு தெரியும்.